அவரது சகோதரர். அவரோட சகோதரருக்கு இன்னொரு விஷயமும் இருக்குது. அதை பற்றி இன்னொரு நாள் நம்ம பேசுவோம். இப்போதைக்கு அது என்னங்கிறத மட்டும் சொல்கிறேன். அவர் வந்து ஒரு வெப் சீரிஸ் ஒன்று இயக்கியிருக்கார். பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நினைக்கிறேன். த பர்சன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொடர், ரொம்ப அருமையான ஒரு தொடர் அது. அதை பற்றி இன்னொரு நாள் நம்ம பேசுவோம். இப்போ ப்ரெஸ்டீஜை பற்றி பார்ப்போம். இந்த படத்தோட கதை வந்து என்னென்னா, ஒரு மெஜிஷியன்ட்ட வேலை பார்க்குற 2 மெஜிஷியன்ஸுக்கு நடுவில் நடக்கிற சண்டை, போட்டி, பொறாமை. இதுதான் வந்து அந்த படத்தோட அடிப்படை. அது ஏன் ப்ரெஸ்டீஜ்னு பேர் வச்சுருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வேற ஒன்றும் கிடையாது. மேஜிக் ஷோவை நீங்கள் பல இடங்களில் பார்த்துருப்பீங்க. திடீர்னு ஒரு விஷயத்தை அப்படி காணாமல் பண்ணிடுவாங்க. அப்படி காணாமல் பண்ணுறது மட்டும் மேஜிக் கிடையாது. அந்த காணாமல் போன பொருளை வேறு ஒரு இடத்துல இருந்து கொண்டு வரணும். புரியுதுங்களா? அதாவது இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன குருவி இருக்கும். அந்த படத்துலேயே காட்டுவாங்க. ஒரு குருவி இருக்கும். அந்த குருவியை வந்து ஒரு டப்பாவில் வைப்பாங்க. வச்சுட்டு மூடிட்டு திறப்பாங்க. திறந்தா குருவி காணாமல் போயிடும். காணாமல் போயிடுச்சு அப்படிங்கிறது ஒரு விஷயம் கிடையாது. மறுபடியும் அந்த குருவி வந்து வேற ஒரு இடத்துலேருந்து எடுத்து காட்டுவார். பத்தியா இங்கே வந்துருச்சு பாரு அப்படின்னு. அதுதான் வந்து அந்த கடைசி ஆக்ட் இருக்குல்ல, ஒரு சீனை கிரியேட் பண்ணுறது, அதில் ஒரு பொருளை காணாமல் போக வைக்கிறது, காணாமல் போன பொருளை வேறு ஒரு இடத்துலேருந்து மறுபடியும் கொண்டு வர்றது அப்படிங்கிறது தான் வந்து ப்ரெஸ்டீஜ் அப்படின்னு மேஜிக்கில் சொல்லப்படுகிறது.